தளபதி அவர்கள் வந்து அங்கே குரான் வைக்கப்பட்டுருச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு அவர் இந்த பக்கம் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது பிளான். அப்புறம் தளபதி லாஸ்ட் மினிட்ல க்ரௌட் ஜாஸ்தி மாறி மாறி வரும், அவர் இந்த பக்கம் வந்ததுனால குரானை திருப்பி வச்சார். சரி, அதவே என்ன சொன்னாங்க தெரியுமா, அது எவ்வளோ மீம்ஸாக போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா, குரானை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சு நேராக திருப்பி வச்சு படிச்சாதானே புரியும். உதயநிதி கலந்துக்கிட்ட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்துக்கிட்ட ஏர் ஷோவில் 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் நிதி கொடுத்துருக்கீங்களா? கள்ளச்சாராயம் 2 முறை குடிச்சு இறந்துருக்காங்கம்மா தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய ஆட்சியில். அதுக்கு இவங்க பேர் வைக்கிறாங்க, அது வந்து விஷச்சாராயம்னு சொல்லக்கூடாதான், புரியுதுங்களா? கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு, மருத்துவ பயனாளிகள் பேர் வைக்கிறாங்க பாரு ஃபுல்லாக. சிபிஐ இஷ்யூக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு, இந்த கரூர் இஷ்யூ ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு படப்பிடிப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, யார் அங்கே கூட இருந்ததை பார்த்துக்காமா தெரியல, நிறைய வீடியோஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க, தம்பி விளக்கு தானே, லைட் தானே சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யார் அங்கே லைட் மேலே விளக்கு பிடிச்ச இருந்து பார்த்தாங்க? அங்கே நடிகர் இருந்தாங்க, அங்கே ஒரு வீடியோ நடந்துச்சுனாக்கா நீங்கள் அதற்கான விஷயத்த நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்கலாம்ல. நேரம் இவன் முன்னாடியே ஆதாரத்தெலாம் சிபிஐ கொடுத்துருந்தா எதுக்கு செந்தில் பாலாஜி அங்கே கூப்பிட்றாங்க? உன் சைடில் ஆதாரம் இருக்குது, திமுக நீ பரப்புற இல்லை, எல்லா ஊடகமும் பரப்பு இல்லை, ஒரு ஊடக வேலையாவது இந்த மாதிரி ஆதாரம் இருக்குது கொடு. உதயநிதி அவருடைய பையன் பேர் என்னம்மா, இன்பநிதி, சரிங்களா? எல்லாம் நிதியிலே இருக்கும் பார்த்துங்க. இந்த இன்பநிதிக்கு வயசு 20 வயசு. 20 வயசு பையனுக்கு சொந்தமாக டிஃபெண்டர் கார். ஒருத்தவங்களை இப்போ பாலியல் வன்முறை நடக்குதுல 90% ட்ரக்னால தான் நடக்குதுன்னும் பொழுது, அப்போ இந்த சூழலை உருவாக்கி வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் தான் வரணும் உருட்டுறாங்கல்ல. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, வந்துட்டாங்க தூக்கிக்கிட்டு கரூரில் வந்து வீடியோ எடுத்தாங்க, ஷூட்டிங் எடுத்தாங்க, ஆதாரத்தை கூடுறான்னு நான் கேட்குறேன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீஜா. தாவேக்கா வந்துட்டு நாங்கள் மாற்றமா பார்த்தோமே, அவங்க போய் பிஜேபி கூட போய் அலையன்ஸ் வைக்க போறாங்களே அப்படின்ற ஒரு காண்டு எல்லாருக்கும் வந்துருச்சு. என்னடா நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை இவ்வளோ நம்பணுமே அப்படின்ற ஒரு இது எல்லாருக்குமே இருந்தது. இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா சொன்னார், 90 சீட்டுகள் வந்து உங்களுக்கு தருவோம் 2.5 வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் சிஎம்மாக இருந்துக்கலாம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு அது இல்லை, எதுவுமே இல்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்துட்டு எதுவுமே இது பண்ணிக்கல, நாங்கள் அலையன்ஸ்க்காகவே பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியிலேருந்து நயினார் நாகேந்திரனும் அதை தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 90 சீட்டுகள் இந்த 2.5 வருஷம் சிஎம்ன்றது கதை எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒன்று தெரியல. இன்னொரு சைடில் வந்துட்டு உங்கள் கட்சி சார்பாகவே ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்றத சொல்கிறாங்க, நாங்களே வேணும்னே பரப்புகிறாங்க, டிவிக்கிலேருந்தே வேணும்னே பரப்புகிறாங்க, இது அவங்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த விஷயம்லாம் கசியும், அவங்களே தான் வேணும்னே பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் வந்துட்டு ஒரு நியூஸ் இதில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தான் அது கண்டிப்பாக தெரியும். நீங்களே பரப்புறீங்களா, உங்களுக்கே அது வேணுமா, நீங்களே தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? இல்லைம்மா, இப்போது தலைவர் வந்து பிஜேபியோடு மதவாத சக்திகளோடு ஒருபோதும் போவதில்லை என்ற நிலைப்பாடு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்டெப்பனாக இருந்தார். இந்த விஷயம் வந்த உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லா சேனல்லையும் என்ன செய்தி வந்தது, கரூரில் நடந்த விஷயத்துலேருந்து ஷூட்டிங் எடுத்தாங்க, அங்கே டைரக்டர் இருந்தார், ஹீரோயின் இருந்தாங்க, இப்படி ஒரு விஷயம் வந்துச்சுல. இதை ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய யூடியூபாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்லையும் இதை ஒரே நேரத்தில் அரை மணி நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுனாக்கா யார் செஞ்சுருக்கா அந்த வேலையை? பெண் நிறுவனம் ஆண் நிறுவனம்னு வச்சு நடத்திட்டு இருக்கானுங்கல்ல. எங்களுக்கு எதிராக எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவதூறு பரப்புனாங்க, எந்த அளவுக்கு செஞ்சுருக்கான்னு நம்ம தெரியும் பொழுது. அப்போ இதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு கூட்டத்தில் கொடி பறந்த உடனே எடப்பாடி அவர் தான் சொன்னார், இதை பாருங்கள் கூட்டணிக்கான சமிக்கை தெரியுதுங்க. சீமான் என்ன சொன்னார், தம்பி வந்தால் துணை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்ட்டு. ஸோ இவர்கள் எல்லோருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெண் அழகாக இருந்தாக்கா 1000 ப்ரொப்போசல் வருதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு நிறையா வந்திருக்கும் இல்லையா? எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஏன்? ஏன்னா அவன் ஒருதலையாக அவன் காதலிக்கிறான்றதுக்காக நம்ம வந்து ஒத்துக்க முடியாது. அது மாதிரி தலைவர் வரணுன்றது இவங்களுடைய ஒருதலை காதல், அதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்ச்சிலாம் போக முடியாதுல்ல. ஸோ எப்பயுமே அவதூறை பரப்புறதுல 200 பேருவும் அவதூறை பரப்புவோன்றதுல இந்த டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானுங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அது கூட இப்போ இந்த ஆமை கொஞ்சம் குரூப் இருக்குது பாரு, அவங்க கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டாங்க. 2 பேரும் வந்து சேர்த்துக்கிட்டு சொல்கிற மாதிரி வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறாம்பாரு, சாட்டை கைத்தில் ஆடுறாம்பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தாண்டா சோறுன்னு இந்த 2 டீமும் சேர்ந்து பல விஷயங்களை பரப்பிட்டு இருக்கணும் பொழுது மக்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். தளபதி அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி விக்கிரவாண்டில் என்ன சொன்னாரோ அதே தான். ஒருபோதும் தீய சக்தியோடைய கூட்டணி கிடையாது, மதவாத கட்சியோட கூட்டணியில் அன்றைக்கி சொன்னாரா?
கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லைன்னு. இன்றைக்கி அதானே செஞ்சுருக்கிறாரு. ஓகே சார். இப்போ சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்குது. ஒரு கட்சிக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன கடைக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணப்படுது. பொதுமக்களாகவும் பார்க்கலாம், இல்லை வேறு கட்சிகள் சார்ந்தும் அதை வந்துட்டு வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணலாம். அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ரம்ஜான் நோன்பு திறக்கிற இதில் வந்துட்டு ஆனந்த் சார் வந்து சொல்லியிருப்பாரு, முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் வெளியில போய்க்கோங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்துட்டு கீழே வந்து அப்ப நீ யாரு, விஜய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சில முஸ்லீம் பேரெல்லாம் போட்டு ஆனந்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் கிட்ட அதை கொண்டு போவீங்க அப்படின்னு தெரிஞ்சு இதை நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க சொல்ல மாட்டீங்களா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு பார்த்து பேசுங்க? ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயத்த வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதுல நம்ம ஆட்கள் அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் தளபதி அவர்கள் வந்து அங்கே குரான் வைக்கப்பட்டுருச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு அவர் இந்த பக்கம் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது பிளான். அப்புறம் தளபதி லாஸ்ட் மினிட்ல க்ரௌட் ஜாஸ்தி மாறி மாறி வரும், அவர் இந்த பக்கம் வந்ததுனால குரானை திருப்பி வச்சார். சரி, அதவே என்ன சொன்னாங்க தெரியுமா, அது எவ்வளோ மீம்ஸாக போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா, குரானை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சு நேராக திருப்பி வச்சு படிச்சாதானே புரியும் இப்படின்னு மீம்ஸ். இன்னொரு விஷயம், நான் உள்ளே இருந்தேன், நான் வந்து ஆரம்பத்துலேருந்து உள்ளே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். கூட்டம் நம்ம ஏற்பாடு செஞ்சது 1000 பேர்களுக்கு மட்டும்தான். அதை வந்து நம்ம ஊடகத்தில் வாயிலையும் சொல்லிட்டோம், கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, பொதுச் செயலாளர் அதை அறிக்கையாகவும் கொடுத்தது. பிறகு அங்கே வந்திருந்தவங்க கிட்டத்தட்ட 1500 நபர்களுக்கு மேலே வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நேரம் ஆக ஆக 2000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் வந்திருந்தாங்க. அதில் எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் தொப்பி போட்டிருந்தாங்க. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போ எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு 50லேருந்து 100 பேர் தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் நிற்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேர் இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த விஷயத்தை சொல்கிறார். இது இஃப்தார் நிகழ்ச்சி, அதில் அவங்க நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நோன்பு திறக்க வேண்டிய நபர்கள் அவங்க தான்றதுனால புரிஞ்சுக்கங்க, மிச்ச எல்லா நபர்களுக்கும் உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே அப்படியே இருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போதைக்கு அந்த உள்ளே வரவங்க அவங்க மட்டும் வரட்டும்னு சொன்னார். ஓகே, இதை எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்க, ரெண்டுமே இந்த ஊபி பாய்ஸ் பரப்பி விட்டு அவதூறு பற்றி தான் கேள்வியாக வந்தோம். இப்போ புரிஞ்சா அவங்க செட் பண்ணுற அஜெண்டாக்குள்ளே நம்ம எப்படி வந்து சிக்கிறோன்னு நியாயமாக எதை பேசணும்? சார் இந்த ஆட்சி நல்ல ஆட்சிக்கு வருதுன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் நாங்கள் தான் வருவோன்னு ஊப்பிங்க ஊட்டிக்கிட்டு இருக்குது. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டானே ஒரு திமுககாரன், இதை பற்றி ஏன் சார் யாருமே பேச மாட்டாங்க? திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல, என்டிகவும் பேசல, ஒரு ஊடகவியலாளர் நான் பேச தயார், நீங்கள் நானும் பேசுவோமா? இதான் நம்ம பேசியிருக்கோம். 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டான், இப்போ 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்கான். ஒரு திமுககாரன் ஏர் ஹோஸ்டஸ் அவங்கள்ட்ட பாலியல் வன்புணர்வு செஞ்சு அரெஸ்ட் ஆகிருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த +2 மாணவி வெட்டப்பட்டது நீங்கள் தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போனவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அனுதாவி ஞானசேகரன் சொல்லிட்டு திமுக அனுதாவி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து மாதம் ஒரு வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கரெக்டுங்களா? அப்போது எந்த போர்வையில் இவங்க உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இவ்வளோ விஷயம் இங்கே நடக்கும் பொழுது ஏன் இதை வந்து செட் பண்ணுறாங்கனாக்கா, ஆட்சியில் நடந்த கேவலத்தையும் அசிங்கத்தையும் நம்ம எல்லோரும் எடுத்து பேசிடுவோம், அதனால் வந்து அவங்க திரும்பி செட்பேக் ஆயிடணும் பொழுது ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது. இங்கே 2 விஷயம் இருக்குமா, செய்தின்றது உருவாவது உருவாக்கப்படுவது. இவங்க திட்டமிட்டு போலி செய்திகளை உருவாக்கி ஊடகங்களுக்கு காசு கொடுத்து அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், எங்களை நீங்கள் அனுசரித்து போனதை நீங்கள் சேனல் நடத்த முடியும். காலேஜ்லலாம் எவ்வளோ மிரட்டல் வருது தெரியுமா, தளபதி வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு. இப்போ என்ன சொல்லி போடக்கூடாது ஆனுவல் டேஸில். எஸ், இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்தோட எந்த பாட்டும் போடக்கூடாதுன்ற. நீ என்ன சொல்லிக்கணும், சினிமா பாட்டே போடலாம் தானே சொல்லணும். அதென்ன உதயநிதி நடித்த படத்துடைய பாட்டு போடலாம், சீமா நடித்தது போடலாம், ஏன் ஸ்டாலின் நடித்து வச்சிருக்கிறாரு போடலாம், திருமா நடிச்சிருக்கிறாரு போடலாம், அண்ணாமலை நடிச்சிருக்கிறாரு போடலாம், எல்லா பேரும் நடித்து வச்சிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் போடலாமா? ஆனால் இவருடைய பாட்டு மட்டும் போடக்கூடாது அப்படின்றது எந்த வகையில் சரி? இதுதான் நம்ம நேர்மையை விவாதிக்கணும். ஒரு விசிலை பார்த்து பயப்படுற, ஸ்டேடியத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்ற. கரெக்டுங்களா சார்? அது மாதிரி இன்னொரு இது நீங்கள் இப்போ இதை சொன்னதுனால நான் கேட்குறேன், இந்த மாதிரி நம்ம வீட்டில் குப்பை கலெக்ட் பண்ண வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு விசில் அடிச்சுட்டு பாட்டு போட்டுட்டு வருவாங்க, அவங்களையும் விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதா ஒரு நியூஸ் வந்தது, அது உண்மையா? சொன்னாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஊருடைய கவுன்சிலரே சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அப்போ தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் இவர் அடக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குனாக்கா, சமரசம் இல்லாமல் நிற்கிறார். நான் ஊழல் செஞ்சவர்களோட கூட்டணி இல்லை. இப்போ திமுகவோ அதிமுகவோ நாங்கள் ஊழலே செய்யலை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்களா? இல்லை. நான் இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சுருக்கேன்னு உறுப்பினையை தவிர ஓராயிரம் விஷயம் செய்யவே இல்லைன்றது அப்பட்டமான உண்மை. கனிமொழி சொன்னாங்கல்ல, இளமுதவிகள் உருவாகிறாங்கன்னு. இப்போ எவ்வளவு பேர் அந்த மாதிரி மோசமான நிலையில் பெண்கள் எவ்வளோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. கனிமொழி எங்கே போணுச்சு கண்ணு? ஏன் அதை பற்றி பேசலை? ஸோ உதயநிதி கலந்துக்கிட்ட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்துக்கிட்ட ஏர் ஷோவில் 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் நிதி கொடுத்துருக்கீங்களா? கள்ளசாராயம் 2 முறை குடிச்சு இறந்துருக்காங்கம்மா தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய ஆட்சியில். அதுக்கு இவங்க பேர் வைக்கிறாங்க, அது வந்து விஷச்சாராயம்னு சொல்லக்கூடாதான், புரியுதுங்களா? கிட்னி திருடுன்னு சொல்லக்கூடாதான், கிட்னி முறைகேடு.
மருத்துவ பயனாளிகள் பேர் வைக்கிறாங்க பாரு ஃபுல்லாக. இதெல்லாம் நீங்கள் கள்ளசாராயம் குடித்தவனுக்கு 10 லட்ச ரூபா கூப்பிட்டு கொடுத்தீங்கல்ல, இந்த நபர்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது ஆட்சியில் போராடாத நபர்கள் யார் இருக்கிறா? மாற்றுத்திறனாளி, செவிலியர், மருத்துவர், அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாமே போராடுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த போராட்ட களமாக மாற்றி வச்சுட்டு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுட்டு நான் தான் எல்லாத்துக்கும் அப்பேன், நான் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலன்னு வெக்கமில்லாமல் நீ சொன்னனாக்கா அதை நாங்கள் நம்பணுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நம்ம கேள்வி எழுப்புறோம்ல. அப்போ அவங்க அசிங்கப்படுறாங்க, கேவலப்படுறானுங்களே, அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஊடகத்தை கையில் வச்சுட்டு உருட்ட வேண்டியது. என்ன சொல்கிறது, மீடியான்ற பேரில் மீடியேட்டர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய வேலை தான். நம்ம அந்த இதுக்குள்ளே போய் சிக்கக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்ல வருது. ஓகே சார், இப்போ பொதுவான கருத்தை நான் கேட்கறதுனால நான் வந்துட்டு வேற ஏதோ கட்சிக்கு சப்போர்ட்டர் அப்படின்லாம் நினைச்சிருவாங்க. எனக்கு என்ன டவுட் இருக்கு, நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படியெல்லாம் எனக்கு ஒரு நியூஸ் வருதுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் வந்து மேடையில் சொல்லியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அது வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இலவசம் வேண்டாம், அது உங்களோட காசு, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கே வருது அதை வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். இப்போ தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு இதில் இருக்கும்போது கீழே இருக்க தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, ஓசி பஸ் வேண்டாம்னு ஒரு முழக்கம் வந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் இருக்கட்டும், ஒரு பெரிய இதுவாக போச்சு, ஒரு ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி அவர்களே அறிவிச்சிருக்காரு, இலவச பேருந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இலவசம்ன்ற வார்த்தை தான் வரல. ஆல்ரெடி இருக்க ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதில் என்ன பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்படி சொல்ல போகிற ஒருத்தர் எதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த தப்புன்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இதில் புரிதல் இல்லாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீ போட்டிருக்க சட்டை என்ன கலருமா? பிங்க் கலர். அந்த ஒரு கலர் பஸ்ஸில் மட்டும் தான் ஏறணும்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் வேணான்னு சொல்கிறோம். புரிஞ்சா? நான் சொல்கிறது, இப்போது நீங்கள் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு அமைச்சரே சொன்னார். யார்? பொன்முடி. அதுவும் அவர் மட்டும் இல்லை, பல நபர்களும் ஓசி பஸ்ன்னு சொன்னாங்க. இவங்க சொல்லி பழகினதுனால கண்ட்ரக்டரு பல பெண்கள் அதே வார்த்தையை சொல்லி தருவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட் எங்களுக்கு பஸ்ஸில் ஏற்றுறது கிடையாது அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. அப்போது நீ பிங்க் கலரில் ஒரு பஸ்ஸை விட்டுட்டு அந்த பஸ்ஸு தரமான பஸ்ஸாக முதல்ல எல்லாமே ஸ்கிராப்புக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பஸ்ஸை மட்டும் பெண்களுக்கு நீ போட்டுட்டு நீ பெண்களின் பாதுகாவலை நாங்கள் இலவசமாக பேருந்து கொடுத்துருக்குன்றது எவ்வளோ சிக்கல். நீங்கள் காலையில் பீக் ஹவர்ஸ் இருக்குல்ல, ஸ்கூல் காலேஜ் போகிற டைமு, வேலைக்கு போகிற டைமு, அதில் 49 பஸ்ஸு வந்து டிக்கெட் எடுக்கிற பஸ்ஸு, ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்து வருது இலவசமாக. அப்போ அந்த பஸ்ஸில் ஏறி அந்த நேரத்தில் பயணிக்கிறது அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்குல்ல. அப்போது நாங்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, எல்லா பேருந்துலையும் ஏறி போகலாம். அப்போ பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறோம். அந்த இடத்துல இப்போ ஓசின்ற வார்த்தை வராது. நீ ஒரு விஷயத்தை மட்டும் தானே சொல்கிற. நீங்கள் அதே மாதிரி இந்த ஆரம்பத்தில் கேட்டேன், பிங்க் கலர் ஆட்டோவை வந்து இதான் சொல்லுவாங்க இல்லை, பிங்க் கலர் ஆட்டோன்னு ஒன்று விட்டார். அதே மாதிரி பிங்க் கலரில் வந்து ஒரு போலீஸ் வாகனம் விட்டாங்க பெண்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த கரெக்டாக வண்டி கொடுத்தாரு முதலமைச்சர். பெண் காவல் அதிகாரிக்கு ஒரு ஆண் காவலர் அந்த பிங்க் கலர் வாகனத்தில் வச்சே பாலியல் தொல்லை கொடுத்தாரு. அப்போ ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி பிங்க் கலரில் கொடுக்கறதுனால எப்படி சரியாகுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது எதை நம்ம செய்யணும் புரிதல் இல்லாமல் முட்டாள்தனமாக செஞ்சுருக்காங்கல்ல, அதைத்தான் நம்ம மாற்றுறோம். அவர்களுக்கு பொருளாதார தேவைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அவங்கள வறுமையிலையும் ஏழ்மையிலையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சாதியின் பக்கம் சிக்க வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் சாடாயின் பக்கம் சிக்க வைக்கிறீங்க. அவங்கள வந்து அரசியல் நோக்கி நிமிர்ந்து பார்க்க முடியல, அரசியலை கேள்வி கேட்கவே முடியாத சூழல் அவங்கள வச்சுக்கிட்டு எலெக்ஷன் வரும்போது பாலை கொடுத்து சத்தியம் வாங்குறது, கற்பூரம் அடித்து சத்தியம் வாங்கிட்டு காசு கொடுக்குறீங்கல்ல. இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும்னாக்கா அப்போ நம்ம தற்சார்பு முறையை வளர்க்கணும், பொருளாதாரத்தில் வளர்க்கணும், பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், போதை இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்கணும், மாணவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும்ன்றதான் எங்களுடைய கனவு. ஸோ அதைத்தான் தளபதி சொல்கிறார். ஓகே சார், இப்போ விஜய் சார் வந்து இந்த கேஸ் வந்துட்டு இலவசமாக 6 சிலிண்டர் வந்து இலவசமாக தருவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்துட்டு நாங்களே கேஸ் தயாரிப்போம், நாங்கள் மாடு வளர்ப்போம், அதில் அந்த சாணிலேருந்து கேஸ் தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயோகேஸ் தயாரித்து கொடுப்போம், எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம், ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டோம், இலவசமாக கொடுக்கறதுக்கு நான் இது பண்ணல, உங்கள்கிட்ட காசு வாங்கி உங்களுக்கே நாங்கள் அதை திருப்பி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போது சீமான் அவர்களே வந்துட்டு இப்படி தளபதியை வந்துட்டு ஒரு இன்டைரக்டா கலாய்க்கிற மாதிரி இல்லையா இது? இலவசம் நீங்களே சொல்லாம அவர் எப்போ தரேன்னு சொன்னாருமா? அவர் ஆட்சிக்கு வந்தா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? புரியுதுல்ல? நீ ஆட்சிக்கு வந்தான் இருக்கட்டும், முதல்ல ஒரு கவுன்சிலராக இல்லை எம்எல்ஏவாக 15 வருடம் உங்களை எங்கேயுமே வராமல் வச்சிருக்கும் பொழுது அப்போ நீ தைரியமாக என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நீ வரப்போறதுலன்னு உனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? இப்போ என்டர்டைன்மெண்ட் ஸ்டஃபாக தான் அண்ணனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கரெக்டுங்களா? ஸோ அவர் வந்து தனியாக தமிழ்நாட்டுக்காக தனியாக ஒரு இராணுவம் உருவாக்குவேன், கச்சத்தீவை நான் நெய்தல் படை அமைச்சு கொண்டு போய் மீட்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிறார்ல. முதல்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு முதல்ல யாரை எதிர்க்கணுன்ற ஒரு கொள்கையோடு எதிருங்க. ஆட்சிக்கே வராத மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டு இவ யார்ட்டையும் மக்கள்கிட்ட திரள்நிதி வசூல் பண்ணலாமா விஜய் அவர்கள்? புரியுதா? புரியுதுங்களா? உழைச்ச காசுல தான் அவர் வீடு கட்டிருக்கிறாரு. நீங்கள் வந்து சீமானே சொல்கிறாரு நான் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை வாழ்கிறேன்னு அவரே பல இடத்துல சொல்கிறாரு. இப்போ நீ திரள்நிதி கேட்கும்போது அதே தான் சொன்னார். திருச்சியில் மாநாடு போட்டு தான் அதே தான் சொல்கிறாரு. நானே பிச்சை எடுத்து அந்த காசு வாங்கி நான் இது பண்ணிக்கிறேன்ட்டு. பிச்சை எடுத்து மாதம் 3 லட்ச ரூபா ஒரு ஆளால் வீட்டு வாடகை கொடுக்க முடியுதுனாக்கா நீ மக்கள் பணத்தை இப்போ திருடுறியா இல்லையான ஒரு கேள்வி வருதுல்ல. நீ மக்கள் உனக்கு கொடுக்குற பணத்தை உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ யூஸ் பண்ணிக்கிற, கரெக்டா? இல்லாட்டி உனக்கு எங்கேருந்து வந்துச்சு காசு? சொல்லு. என்ன வேலை செய்கிற? இப்போ படம் டைரக்ட் பண்ணியா? என்ன பண்ண? சமீபமாக ஒரு 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்கள் மக்களை வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து இது பண்ணுவான், நீ ஒரே வீடியோ போட்டு நீ உட்காந்துல ஓட்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல எல்லாரும். அவ்வளோதான். அவரை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாமா? சரி, ஓகே. இருந்தாலும் அதை வந்துட்டு பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போனோம். இப்படியெல்லாம் ஒரு தலைவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து விளம்பரங்கள் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக ஏமாற்றும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கோக், பெப்சி இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் வருதில்ல, இதை குடிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? ஒன்றுமே இல்லை. விளம்பரங்கள் யாரெல்லாம் வராங்க? இன்னும் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் அண்டு பூஸ்ட் 2 கம்பெனி இருக்கா? ஹார்லிக்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக டாக்டர்ஸ் போர்வையில் விளம்பரம் நடக்கும். அதே மாதிரி பூஸ்ட்டுக்கு வந்து வெறும் பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க. இது 2யுமே சாப்பிட்றதுனால ஏதாவது கிடைக்குதானாக்கா பாயிண்ட் வந்து ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லப்படுது. ஓகேவா? ஆனால் இவன் வேறு பிராண்டு இவன் வேறு பிராண்ட் மாதிரி போட்டி போடுறாங்கல்ல, விச் மீன்ஸ் திமுக அதிமுக மாதிரி தனித்தனியாக. 2க்கு ஓனர் யாரானா ஒரே ஆள் தான். பூஸ்ட்டு ஹார்லிக்ஸும் ஒரே கம்பெனி தான் தயாரிக்குது. புரிஞ்சுங்களா? அப்படி தான் 2 பேருமே பிஜேபி அடிமை தான். இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்து இப்படி தான் உருட்டுவாங்க. ஸோ மக்கள் நம்ம தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை தெளிவுபடுத்துகிறோம். நம்ம வரோம்ல, எங்கடா அவன் தெளிவுபடுத்திட போகிறான் தான் அவன் அவதூறு அள்ளி கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கிறது. ஓகே சார், இப்போது இன்னும் பரபரப்பாக டிவிக்கே பற்றி போயிட்டுருக்க ஒரு விஷயம், இந்த சிபிஐ இஷ்யூக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த கரூர் இஷ்யூ ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு படப்பிடிப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, யார் அங்கே கூட இருந்ததை பார்த்துதாமா தெரியல. நிறைய வீடியோஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க? தம்பி விளக்கு தானே, லைட் தானே சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யார் அங்கே லைட் மேலே விளக்கு பிடிச்ச இருந்து பார்த்தாங்க? கேள்வி இருக்குல்ல. சொல்கிறீங்களே, இவ்வளோ அவதூறு பரப்புறீங்களா? நீங்கள் சொல்லணும்ல யார் இருந்தால். ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாருமா, அவருடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னாக்கா சினிமா லைனில் இருக்கிறாங்க, டைரக்டராக இருக்கிறாங்க, ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. அவன் மகன் கூட இப்போ தனியாக தான் படம்லாம் பண்ண போகிறாராம, பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த டேரக்டரில் அவங்களாம் அங்கே இருந்தாங்களா? இல்லை, கேள்வி இருக்குல்ல. இந்த பெரிய மீசை சின்ன மீசை தொடப்பு கட்டு அண்டா குண்டாலாம் உருட்டுறியே, நீ அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருந்த சொல்லு. நான் கேட்குறேன், அங்கே நடிகர் இருந்தாங்க, அங்கே ஒரு வீடியோ நடந்துச்சுனாக்கா நீங்கள் அதற்கான விஷயத்த நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்கலாம்ல. இந்நேரம் ஏமா அவதூறையே இவ்வளோ பேசுகிறாங்க, ஆதாரம் இருந்தால் இந்நேரம் கொடுக்காம இருப்பாங்களா சொல்லுங்கள்? மக்கள் இதில் கொடுத்து முடிச்சு விட்டுருப்பாங்க. நீதிமன்றம் சிபிஐக்கு போகும்போதே கொடுத்துருப்பாங்கல்ல. அதுக்கப்புறமும் இவன் முன்னாடியே ஆதாரத்தெலாம் சிபிஐ கொடுத்துருந்தா எதுக்கு செந்தில் பாலாஜி அங்கே கூப்பிட்றாங்க? உன் சைடில் ஆதாரம் இருக்குது, திமுக நீ பரப்புற இல்லை, எல்லா ஊடகமும் பரப்புற இல்லை, ஒரு ஊடக வேலையாராவது இந்த மாதிரி ஆதாரம் இருக்குது கொடு. அவதூறுமா அவன் இஷ்டத்துக்கு அவன் வாய்க்கு உருட்ட வேண்டியது. நீங்கள் இந்த கேஸ் டிஃபமேஷன் கேஸ்னு ஒன்று போட்டு விடுவாங்க. நம்ம உண்மையாக பொய்யா நிரூபித்து நீதிமன்றம் போயிட்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகிப்போம். ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஊட்டிக்கலாம்ல, அதுபோல் செய்யக்கூடிய விஷயம்தான் இது. வந்து இது திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்கள் மீது இந்த மாதிரி விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் எங்கள் அண்ணன்டா, என் புள்ளடா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா ஒரு பக்கம் நிற்கிறோம். ஏன்னா 2 பேராலையும் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொல்வதற்கான வக்கு இல்லை, துப்பு இல்லை. நான் கேட்குறேன், உதயநிதி அவருடைய பையன் பேர் என்னம்மா? இன்பநிதி, சரிங்களா? எல்லாம் நிதியிலே இருக்கும் பார்த்துங்க. இந்த இன்பநிதிக்கு வயசு 20 வயசு. 20 வயசு பையனுக்கு சொந்தமாக டிஃபெண்டர் கார் அவர் பேரில், ரெட் ஜெயின் பேரில் இருக்குது, அவர் பேரில் இருக்குது. முதலமைச்சர் இருக்கார்ல ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு காரே இல்லையா தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ரீசெண்டாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. சொந்தமாக காரே இல்லையா? அவ்வளோ கஷ்டம், பரம்ப ஏழை, ஒன்றுமே இல்லை. நம்புமா நீ? அடுத்த வேலைக்கு அவருக்கு சாப்பாடே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஏதாவது எழுதி டைலாக்லாம் பேசி அப்படிலாம் சம்பாதிக்கிறார் கலைஞர் மாதிரி. நம்புறியா? சரி. 2வது விஷயம், ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கமலஹாசனுடைய சம்பளம் தெரியும். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை கோடி வேணும்? கண்டிப்பாக. எடுக்கிறது யாருன்னா உதயநிதி இல்லை, இன்பநிதி. யாரே உதயநிதி இல்லைம்மா, இன்பநிதி. 20 வயசு பேருக்கு எங்கேருந்து வந்துச்சு அவ்வளோ காசு? அவன் சம்பாதிக்கல, அப்போ யார் காசு அது? அப்பா காசு அப்படின்னு தான். அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு? அவங்க அப்பா ஒரு ஆக்டரா இருந்தாரு. இப்போ பயங்கர சூப்பர் ஹிட் படம்லாம் கொடுத்துட்டாரு, அப்படிதானே? ஏமா நீயே காசு ப்ரொடியூஸ் பண்ணி பாட்டுக்கு நாங்களாம் எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் தெரியும். கேளுங்க, நீயே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நீயே வந்து அது படத்தை வெளியிட்டு நீ அதில் வந்து பெரிய நடிகன்னு சொல்கிறீல்ல. நீ வந்து உன்னை நம்பி படம் வந்து எவனாவது டேரக்டர் எடுத்தானா?
உன்னை நம்பி படம் போட்டு எவனுமே ஒன்று எடுக்கலைன்னா அப்போ மார்க்கெட்டில் உன்னுடைய வேல்யூ என்ன தெரிஞ்சுக்க. எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு அப்போ உங்களோட பிள்ளைக்கு? அப்போ உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? பிடிஆர் ஆடியோ ஒன்று வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? 3000 கோடி 30,000 கோடி வந்து ஒரே வருஷத்தில் வந்து கலைஞர் சம்பாதிக்கிறத விட வந்து உதயநிதி சம்பாதிச்சிட்டாருன்னு ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அது உண்மை இல்லை பொய் இல்லைன்னு உருட்டினாங்க. சரி, ஓகே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கலைஞரின் பிள்ளை ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. அவருக்கு சொந்தமாக கார் இல்லை, ஒன்றுமே இல்லாத இந்த வீட்டு பிள்ளையுடைய ஸ்டாலினுடைய பேரனுக்கு 10,000 கோடி எங்கேருந்து வந்துச்சு? ஊழல் எந்த அளவுக்கு உங்களுக்கு மலிந்து கிடந்தாக்கா, எவ்வளோ அளவுக்கு சுற்றிருந்தாக்கா அந்த வேலையை செய்ய முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது சாமானிய வீட்டு பிள்ளை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மாதம் கடைசியான உங்கள் கையில் ஒரு 10,000 இருக்கா? சார் இப்போவே காசு இல்லை சார். போகிறதுக்கு 8 ரூபாய் இருக்குது சார் பேங்க் பேலன்ஸ். கையில் ஒரு 20 ரூபாய் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்போது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மலாம் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோன்னாக்கா, நம்மளுடைய பணத்தை ஒட்டுமொத்தமாக இவங்க சுரண்டிக்கிட்டு நமக்கு பொருளாதாரத்தையும் வளர்க்கல, தற்சார்பு முறையும் வளர்க்கல, வேலை வாய்ப்பும் கொடுக்கல, நம்மளை வந்து சாதிக்குள்ளேயும் சாராயத்துக்குள்ளேயும் சிக்க வச்சுட்டு நீங்கள் நைட் போகும்போது நமக்கே ஒரு பயம் இருக்கும். முன்னாடிலாம் வந்து குடிகாரனை குடிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், தைரியமாக அடிச்சிருவாங்க, கேஸ் ஆகாது, குடிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி போதையாக இருந்தால் பயப்படுறாங்க. ஏன்னா குடியை தாண்டி கஞ்சாவில் இருந்தானா கஞ்சாவில் அவனுடைய என்ன மனநிலை இருக்கிறானோ அதை அவன் அப்படியே செய்வான். ஒருத்தரை கொல்லணும்னு தோணுச்சுன்னா கொன்றுவான். ஒருத்தவங்களை இப்போ பாலியல் வன்புணர்வு நடக்குதுல 90% ட்ரக்னால தான் நடக்குதுன்னும் பொழுது, அப்போ இந்த சூழலை உருவாக்கி வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் தான் வரணும் உருட்டுறாங்கல்ல. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. வந்துட்டாங்க தூக்கிக்கிட்டு கரூரில் வந்து வீடியோ எடுத்தாங்க, ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு. ஆதாரத்தை கூடுறான்னு நான் கேட்குறேன். Summer vandachu. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.